ஒருத்தவங்க பல வருஷமா ஒரு ஏரியால பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிலைச்சு நிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான பொருட்கள குடுக்கலாம். அவங்க வந்து ரொம்ப வருஷமா அந்த ஏரியால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாரி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த ரீசன்ஸ்னாலயே அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கும். அந்த நல்ல பேர்னாலயே அவங்களுக்கு அதிகமா வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். அத தான் நம்ம வந்து குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்லுக்கு வந்து சம் போட மாட்டோம். அக்வைர்ட் குட்வில் ஆர் பர்ச்சேஸ்ட் குட்வில்லுக்கு தான் வந்துட்டு நம்ம அக்கவுண்ட்ஸ் போட போறோம். ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ண பிசினஸ நம்ம அக்வயர் பண்ணும்போது, அதுக்கான ஒரு ரேட்ட வந்து குடுப்போம். அதோட சேர்த்து அவங்களோட வேல்யூக்குன்னு சொல்லிட்டு குடுக்குறது தான் வந்து அக்வைர்ட் குட்வில். அப்படிப்பட்ட அக்வைர்ட் குட்வில்க்கு சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல இப்ப நம்ம வந்துட்டு குட்வில்லோட ஆன்ஸர் கண்டுபிடிச்சு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத சொல்லப் போறோம். புக்லயே ஈசியஸ்ட் சாப்டர் எதுன்னு கேட்டா எல்லாருமே இந்த சாப்டர் தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 22 சம் தான். அதுவுமே எல்லாமே சின்ன சம் ரொம்ப ஈஸியான சம்ஸா தான் இருக்கும். பிளஸ் காலேஜ் ஸ்டடீஸ்லயுமே வந்துட்டு குட்வில்லோட பேசிக்ஸா இதுதான் குடுத்திருப்பாங்க. தியரியோட சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த லெசன்லேருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம்லயே கேட்பாங்க. மத்த எக்ஸாம்ஸ்லாம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 1 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the following are the profits of the firm in last 5 yearsன்னு சொல்லிட்டு 5 வருஷம் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. அந்த 5 வருஷத்தோட லாபத்தை நம்ம சேர்த்து ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சைட் பை சைட் தமிழ் மீடியம் பசங்களுக்கு தமிழ்லையும் பார்த்துடலாம். சராசரி லாபம் இஸ் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை இயர் வந்து நம்ம கீழே வந்து டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2014, 15, 16, 17, 18 சொல்லிட்டு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 2014 வந்து 4000, நெக்ஸ்ட் வந்து 3000, 5000, 4500, லாஸ்டா 2018க்கு 3500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 20,000 வந்து டோட்டல் ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஸோ மொத்தமா இங்க எவ்வளோ இயர் போட்டிருக்கோம்? 5 இயர்ஸ் போட்டிருக்கோமா? அப்போ டோட்டல் ப்ராஃபிட் தான் வந்து நமக்கு 20,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 ஆண்டுகளின் எண்ணிக்கை நேரம் 5 போகிறோம். 5 டபுள்ல 20ங்கிறது 4 டைம்ஸ் போகும். ஸோ மொத்தமா 4000 அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் இன்டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அதாவது இந்த பிஸ்னஸ் அவங்க வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நற்பெயர் இஸ் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்டூ ஆண்டுகளின் எண்ணிக்கை, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோங்கிறத கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸோட வேல்யூ வந்து 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4000 இன்டூ 3 போட்டோம் அப்படின்னா 4000 into 3, 4 3s are 12. ஸோ 12,000 அப்படிங்கிறது குட்வில்லோட வேல்யூ. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 ட்ரை பண்ணி பாருங்க.